நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு அன்பரசி விஸ்வம் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. விஸ்வா வந்துட்டு அன்பு கால் பண்ண அன்பு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், உன்னை வந்துட்டு பிடிக்கவே முடியல மேடம், அவ்வளோ பிஸியோ அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்றாங்க. பிறகு எதுக்கு நீ என்னை கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, சார் அப்படியே வேலையாக இருந்துட்டேன், சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது வரைக்கும் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கேட்க அன்பரசி வந்துட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஓஹோ வெக்கப்படுறியா, இந்த அழகான ஒரு மூமெண்ட்டை என்னால் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சே, ஐயோ ரொம்ப கவலையாக இருக்குது, அந்த வெக்கப்படுற சீனை பார்த்தா எப்படி இருக்கும், நான் மட்டும் நேரம் அங்கே இருந்திருந்தா அப்படின்னு சொல்ல, இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. ஆமாம் இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படி தான், எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே பேசுறது, ஆனால் இந்த ஆம்பளை பையங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் போடுவோம், நீ நல்ல சரியான ஆளு தான் அப்படின்னு சொல்ல அன்பு வந்துட்டு சிரிக்கிறாங்க. சரி இப்போ எது கால் பண்ணீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்ல, அதுவா இன்னைக்கு உங்கள் பாட்டியும் உங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டுக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி பேச வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்துட்டு ஆர்வமாக கேட்க, அதுலலாம் ஆர்வம் இருக்குது ஆனால் மேடமாக கேட்க மாட்டாங்களாம் என்ன அப்படின்னு சொல்ல அன்பு மறுபடியும் சிரிக்கிறாங்க. சரி பத்மா மேடம் எப்படி கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மனசுலேயே நினைக்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி காமிக்கிறாங்க. அங்கே போய் விஸ்வா அன்பரசி கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை ஒரு நாள் தான் இருக்குது அதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்ல, விஸ்வா இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா ஒரு நாளா, அதில் 24 hours இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அமெரிக்காக்கே போயிட்டு வந்துடலாம், நம்ம என்ன இந்த கல்யாணத்தை என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடத்திட முடியாதான், அதெல்லாம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல, இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை அங்கிள் என் சம்மதம் தான் எங்கள் அம்மாவோட சம்மதமோ, என் சந்தோஷம் தான் எங்கள் அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரிதானம்மா அப்படின்னதும் அப்படின்ற மாதிரி பத்மா தலையாட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு பணத்தை பற்றி எதுக்கு கவலைப்பட வேணாம், உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக நாங்கள் வந்துட்டு நல்லாவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்ல, விஸ்வாவோட அப்பா சொல்கிறாங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் வந்துட்டு எங்கள் ஸ்டேட்டஸை விட அதிகமாக தான் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல, இல்லை கல்யாணம் உடனே அடுத்து அதான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க பத்மா. அதை பற்றிலாம் எதுக்குமா யோசிக்கிறீங்க, அந்த செமஸ்டர் லீவ் வருது அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க சுபா சொல்கிறாங்க. அண்ணா நல்லா மேனேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்ல, நீ வேற சும்மா இரு, நானே எப்படியாவது அம்மாவை சமாளிக்க அப்படின்னு சொல்ல, பத்மா வந்துட்டு தயங்கிக்கிட்டே, சார் மேடம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், வாங்க மேலே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலே கூட்டு போயிட, இங்கே எல்லாருமே என்ன அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த பக்கம் ரூமில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா இன்னொரு தடவை அவளை என் புருஷனோட பொண்ணு அதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அனன்யா தான் அவருக்கு ஒரே பொண்ணு புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி விடுடி, ஆமாம் அந்த கஸ்தூரியை பற்றி ஏதோ வந்துட்டு சொன்னேன் என்னது அப்படின்னு கேட்க, ஊருக்கு போனவ திரும்பி வரமாட்டாடி, நான் ஆள் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கஸ்தூரி போய்கிட்டு இருக்க வண்டிக்கு பின்னாடி ரவுடிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிக்கு தான் கால் பண்ணுறாங்க. டே என்னடா சொன்ன மாதிரி பக்காவாக முடிச்சிருவியா அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன், ஒரே வெட்டு அவ்வளோதான், ஆல் க்ளோஸ், நீங்கள் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தையா நம்ம ஆள் எவ்வளோ ஃபயராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. திருப்பி கீழே வந்தவங்க கல்யாணம் நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்படின்ற மாதிரி பத்மா தலையாட்ட, கல்யாணத்துக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது தனியாக வந்துட்டு அப்பாவையும் பாட்டி கூட்டு போய் பத்மா மேடம் எதுவும் பேசியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இங்கிட்ட அன்பரசி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு விஸ்வா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும், நான் என்ன டைமிங்கு என்ன இடம்னு சொல்லிட்டு உனக்கு மெசேஜ் பண்ணுவேன், அப்போ நீ கரெக்டாக வந்து சரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு சந்திரசேகர் காமிக்கிறாங்க. கஸ்தூரி கால் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு வந்துட்டு கஸ்தூரியோட ஃபோன் எதுலேயோ மோதி கீழே விழுகுது. பார்த்தா காரை சுற்றி ரவுடி பயல்கள்லாம் வந்துடுறாங்க. டேய் காரை திறங்கடா, உள்ளே யார் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்தா பின்னாடி இருக்கிற பொண்ணு கஸ்தூரி இல்லாமல் வேறு யாரோ ஒரு ஆண்டி மாதிரி இருக்குது, இது யார் ஃபோட்டோவில் இருக்கவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காரை அமுச்சு விட்டுற, அந்த திக்கா கஸ்தூரி மறுபடியும் சந்திரசேகர்கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு அம்மு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை தெரியாமல் ஃபோன் கீழே விழுந்துருச்சு, ஒருத்தர் வந்துட்டு ஊடால வந்துட்டாரு அதான் அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த ரத்னவேலுவால் உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, எதுக்கும் பார்த்து போயிட்டு சேஃபாவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்குங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகுமா, அதனால தான் நான் போகிற காரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாதி வழியில் வேறு ஒரு காரை வந்துட்டு சேஃபாக மாற்றி அமிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் தெரியுது அவங்க காரை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போன கார் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க எங்கே போயிருப்பான்னு தெரியாமல். அப்புறமேட்டு இங்கிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த ரத்னவேலுவை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்ல, திடீர்னு போலீஸ் கால் பண்ணுற மாதிரி இருக்குது, அம்மு நீ ஃபோனை வையே எனக்கு வந்துட்டு போலீஸ் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க அன்பரசி விஸ்வா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா மேடம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அப்படின்னு சொல்ல, ஆனால் என்னங்க
என்னங்க அப்படின்னு சொன்னது ஒன்று சொன்னாங்க, நீங்கள் வா அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு போலீஸ் சொல்கிறாங்க ரத்னவேலு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறப்போ வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்போ ஜானகி வராங்க. நம்ம வீட்டை பிடிச்ச சனியை ஒளிஞ்சிடுச்சுமா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு மங்காவும் கஸ்தூரி முறைச்சி நின்றுட்டு இருக்காங்க. யாருப்பா அப்படின்னு கேட்க அந்த ரத்னவேலு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை அடிச்சு மிதிக்கிற மிதியில் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் வந்துட்டு முறைச்சிட்டு மேலே போயிடுறாங்க. அனன்யா வர்றாங்க. தாத்தா இதை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா, போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அனன்யா நீ சின்ன பொண்ணு உனக்கு இதை பற்றிலாம் தெரியாது போ அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் மங்காவும் சிவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, சரி விடு அப்பா நம்மளை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அவர் வயசான ஒரு அடி தாங்குவாங்களா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு அந்த இடத்துக்கு அன்பரசி வந்து நிற்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், அனன்யா வர சொல்லுங்க, அவகிட்டே சேர்த்து வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அனன்யா வேற மேலே கோவமாக இருக்காங்க. எனக்கு தெரியாமல் கல்யாண ஏற்பாடு வேற போகுதா, நான் தான் இனி இறங்கணும் போல, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு சிவகாமி கால் பண்ணுறாங்க, கீழே வா அப்படின்னு சொல்ல கீழே வந்து நிற்கிறாங்க. அப்பாவும் வந்துட்டு பாட்டி கீழே இருக்காங்க. நான் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்ல சாரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ முன்னாடி அப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் வந்துட்டு அன்பரசி கதவை பூட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. நான் உங்களை சித்தின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்ல சிவகாமி ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்க்க அனன்யா முறைச்சு பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.